ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ப்ளவுஸ் கிளாத்தை ரெண்டாக மடித்து போட்டுக்கிறோம். இப்போ கார்னரில் ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கிறோம். ஒரு சில கிளாத்தில் அந்த ஓரம் கொஞ்சம் நமக்கு சரியில்லாமல் இருக்கும். அதனால் கார்னரில் ஒரு கோடு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 1.5 இன்ச் அளவெடுத்து மார்க் பண்ணிவிட்டு அந்த 1.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம். இது பேக் பீஸ்க்கு பட்டி தைப்போம் இல்லையா, பின்னாடி பேக் பார்ட்டில் பட்டி, அதுக்கு 1.5 இன்ச் எடுத்துக்கிறோம். 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்து அந்த ப்ளவுஸில் ஷோல்டர்லேருந்து ஹிப்பு டாட்டு பிடிச்சிருப்போல் அது வரைக்கும் அளவு எடுத்து அந்த அளவை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இது 13 இன்ச் இருக்குது. ஏற்கனவே நம்ம 1.5 இன்ச் எடுத்துட்டோம். அப்போ 13 + 1.5 மொத்தம் இந்த ப்ளவுஸோட மொத்த லென்த். இப்போ ப்ளவுஸோட மொத்த லென்த் 15 வருது. இப்போ 13 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு நெக் அளவு எடுக்கணும். நெக்கு காமனாக ஒரு அளவு தான் வரும். மேக்ஸிமம் 2.5 வரும் எல்லாருக்குமே. 2.25 ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வரும். 3, 3.25 ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு வரும். இப்போ இதில் நான் 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அளவு ப்ளவுஸில் ஷோல்டர் அளக்குறோம். ஷோல்டர் இது 2.25 இன்ச் இருக்குது. அப்போ இதில் ஒரு 3.25 இன்ச் வைக்கிறேன், ஒரு 1/2 இன்ச் விட்டு. நெக் சைடும் அந்த சைடும் நம்ம தையல் விடுறதுனால தையலுக்கு விட்டுட்டு நம்ம ஒரு 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிக்கிட்டு அக்கிள் அந்த வளைவு எடுக்கணும். நெக்ஸ்ட் அக்கிள் டு அக்கிள் அளவெடுத்து ப்ளவுஸோட மொத்த அகலம் எடுத்துக்கிறோம். இந்த ப்ளவுஸில் 22 இன்ச் இருக்குது. 22 இன்ச்சுனால் 11, 11 வரும். நம்ம எக்ஸ்ட்ரா அந்த தையலுக்கு ஒரு 1 இன்ச் விட்டு 11.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அந்த 11.5 இன்ச்சை கீழ்ப்பக்கமும் மார்க் பண்ணிக்கணும். நம்ம அந்த லைன் வரைஞ்சதுலையும் நெக்ஸ்ட் அக்கிள்லேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். பதினொன்று இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ ப்ளவுஸோட பேக் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பேக்கில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இதில் சொல்கிறேன். பேக் பார்ட்டில் அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம ஹைட் அளந்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட அகலம் அளந்துக்கிறோம். 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம பாட்டம்லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் உயரத்தை அளக்குறோம். உயரம் அளந்து ஷோல்டர்லேருந்து பேக் டாட் வரைக்கும் அளந்து அதோட உயரத்தை எடுத்துக்கிட்டோம். 13 இன்ச்சு. மறுபடியும் காட்டுறேன் உங்களுக்கு. ப்ளவுஸ் பாருங்கள். 13 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நெக் அளக்குறோம். நெக்லேருந்து ஷோல்டர் அளக்குறோம். ஷோல்டர்லேருந்து அக்கிள் வளைவுக்கு ஒரு 5 இன்ச் நம்ம கட் பண்ணணும். நெக் 2.5 இன்ச் தான் விடணும். ஷோல்டருக்கு 3.25 விட்டுருக்கோம். இப்போ அக்கிள் வளைவுக்கு ஒரு 5 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஒரு எல் வரைஞ்சிக்கிறோம். அந்த எல்லேருந்து 1.5 இன்ச் விட்டு ரவுண்ட் வரையணும். இப்போ நெக்கோட அளவு அளந்துருக்கோம். நெக்கோட அளவுலேருந்து 1 இன்ச் எடுத்துக்கிறோம். 1 இன்ச் எடுத்து அந்த வளைவு வரைகிறோம். நெக்ஸ்ட் பேக் டாட் ஸ்கேலை நேராக வச்சு ஷோல்டருக்கு சென்டரில் ஒரு டாட் வச்சுட்டு அதுலேருந்து இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், மொத்தம் ஒரு 1 இன்ச் ஆர் 3/4 இன்ச் இருந்தால் போதும் பேக் டாட்க்கு. ரொம்ப நம்ம இடம் விட வேணாம். அக்கிள் வளைவும் வரைஞ்சாச்சு, இதுவும் வரைஞ்சாச்சு. இப்போ ப்ளவுஸோட பேக் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான். ப்ளவுஸோட பேக் பார்ட் நமக்கு இப்போ ரெடி அளவாக நமக்கு கிடச்சிச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். பேக் பார்ட்டை வச்சே நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டில் ப்ளவுஸில் கிராஸ் பீஸா இல்லை குறுக்கு பீஸா இல்லை ஸ்ட்ரைட் பீஸான்னு நம்ம பார்க்கணும். எப்போயுமே அளவு ப்ளவுஸில் அதை நம்ம எடுத்து பார்த்துக்கணும். அளவு ப்ளவுஸில் நமக்கு கிராஸில் இருந்ததுன்னா ப்ளவுஸை கிராஸில் போடணும். இல்லை ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா ஸ்ட்ரைட்டில் போடணும். இல்லை இப்படி இழுத்து பார்த்தோன்னா கிராஸ் பீஸுங்கிறது தெரியும். ஷோல்டர்லேருந்து லைட்டாக ஒரு இழுத்து பார்த்தோன்னா அது கிராஸ் தெரியும். குறுக்கு பீஸ்னால் இந்த சைடில் நமக்கு அது தெரியும். ஸ்ட்ரைட் பீஸ்னால் நல்லாவே தெரியும் நமக்கு அதை இழுத்து பார்க்கும்போது. எப்போயுமே கிளாத் அளவு ப்ளவுஸில் நம்ம இழுத்து பார்த்துக்கணும். இப்போ இந்த ப்ளவுஸில் கிராஸ் பீஸ் தான் போட்டு தைச்சிருக்காங்க. இப்போ நம்ம கிராஸில் தான் போட போகிறோம். இப்போ ஷோல்டர்லேருந்து அந்த ஃப்ரண்ட்டு
பாயிண்ட் பிடிச்சிருப்போம் இல்லையா, அதோட எண்டு வரைக்கும் அளவை வந்து அளந்து பேக்கில் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இதில் 13.5 இன்ச் இருக்குது. 13.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணி பேக் பார்ட்டில் அந்த 13.5 இன்ச்சை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு மிச்சத்தை மடித்து விட்டுறோம். மடித்து விட்டுட்டு கிராஸில் போடுறோம். இப்போ ப்ளவுஸை வந்து அந்த துணியில் அந்த கிராஸ் இழுத்து பார்த்தா அந்த தெரியுது பாருங்கள், இதுதான் கிராஸ். இந்த சைட்லேயும் போடலாம், அந்த சைட்லேயும் போடலாம். ஆனால் இப்படி போட்டோம்னா தான் நமக்கு நிறைய வந்து ப்ளவுஸ் கிளாத் வந்து கிடைக்கும். அதனால் இந்த கார்னரில் இப்படி போடுறேன். போட்டுட்டு மற்ற எல்லா மார்க்கையும் நம்ம பண்ணிக்கிறோம். நெக்கு கீழே அந்த பாட்டமுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம். நம்ம மடித்து விட்டோம் இல்லையா, அந்த இடத்துக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம். நல்லா ப்ளவுஸை கரெக்ட் பண்ணி நல்லா கிளாத்து உள்ளே மடங்கிடாமல் செய்யாமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த லைன் போட்டுக்கிறோம். இந்த லைன் போட்டுட்டு நெக்குக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கிறோம். அந்த லைனையும் ஜாயின் பண்ணிக்கிறோம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டு அளவு எடுக்கிறோம். அதே மாதிரி சைட்லேயும் மார்க் பண்ணுறோம். சைடில் வந்து ஒரு இன்ச் விட்டு நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த அளவு வந்து சரியாக இருக்கும். இங்கே 1/2 இன்ச் விடுறோம்ல, அந்த சைடு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போ ப்ளவுஸோட நெக்கு அளவு எடுத்து ஃப்ரண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ப்ளவுஸை போட்டும் நம்ம அளவு எடுக்கலாம், அளவு எடுத்தும் பண்ணலாம். இது ப்ளவுஸை போட்டே பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஆனால் நெக்கு வைக்கும்போது ப்ளவுஸை இழுத்துடக்கூடாது. அதில் எப்படி நெக் இருக்கோ அதே பொசிஷனுக்கு போட்டு அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப்பை வரைஞ்சிக்கிறோம். பாருங்கள், ஃப்ரண்ட் நெக் எப்போயுமே பேக்லேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி வரைஞ்சோன்னா அந்த ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து அந்த வளைவு வந்து நல்லா இருக்கும். ஃப்ரண்ட் நெக் வரைஞ்சாச்சு. இந்த மார்க்லேருந்து கொஞ்சம் ஏறி வருது. ஃப்ரண்ட்டு முடிஞ்சிச்சு. ஷோல்டருக்கு தையலுக்கும் அந்த அளவை விட்டுறணும். அதே மாதிரி அக்கிள் ரவுண்டு வந்து அதே அளவு தான். அக்கிளுக்கு வந்து வேறு எதுவும் நம்ம பண்ண வேணாம். அந்த வளைவு வந்து அதே வளைவு தான் நம்ம வந்து எடுக்கணும். அக்கிள் வளைவு எடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டு ஹூக் பட்டியிலேருந்து நம்ம பெல்ட் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அது வரைக்கும் ஒரு 1/2 இன்ச் விட்டு ஒரு மார்க்கு. அதே மாதிரி அந்த சைடு அக்கிள்லேருந்து பெல்ட் ஜாயின் பண்ணியிருப்போம்ல ஃப்ரண்ட்டில், அது வரைக்கும் ஒரு மார்க், ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கணும். இப்போ அந்த மார்க் பண்ணினதையும் இந்த கோடு வழியாக அதுக்கு ஒரு ஷேப் வந்து வரைகிறோம். நம்ம ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஷோல்டரில் இருந்து அதோட அளவை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டு சென்ட்ரு வந்து ஷோல்டரோட சென்ட்ரு தான் நம்ம பேக் டாட்டோட சென்ட்ருக்கு வரும். அதிலேருந்து மார்க் பண்ணி கீழே ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டு லைட்டாக மார்க் பண்ணிக்கிறோம். இந்த 1/2 இன்ச் எதுக்கு விடுறோம்னா தையலுக்காக. இப்போ இந்த டாட்லேருந்து அந்த டாட்டுக்கு ஒரு கோடு, அதே மாதிரி இந்த டாட்லேருந்து இந்த டாட்டுக்கு ஒரு வி ஷேப்பில் ஒரு போட்டுக்கிறோம். கொஞ்சம் அகலமான வி மாதிரி வரும் இது. அவ்வளோதான். இதுதான் கிராஸ் வந்து நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டு. கிராஸ் நம்ம எப்படி அளவு எடுத்தோன்னா, ஷோல்டர்லேருந்து நம்ம அளவு எடுத்தோன்னா கிராஸ் வந்து நல்லா அமையும் நமக்கு எப்பயுமே. எல்லாருமே நம்ம செய்கிற தப்பு என்னென்னா, கிராஸ் பீஸை வந்து கரெக்டாக எடுக்காமல் தான் நமக்கு வந்து கிராஸ் சரியாக வரலை அப்படிங்கிறது வரும். இப்போ அளவு ப்ளவுஸ்லேருந்து எந்த இடத்துலேருந்து அந்த ஸ்டிச் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை மார்க் பண்ணிக்கிறோம். அப்படி நமக்கு அது பார்க்க முடியல அப்படின்னா சென்டர்லேருந்து 1/2 இன்ச் விட்டால் போதும் நம்ம. அதே மாதிரி அந்த பக்கமும் சென்டர்லேருந்து 1/2 இன்ச்சு. நான் இதில் வந்து அளவு ப்ளவுஸ் அளந்து வைக்கிறேன். இந்த 2 மார்க்கையும் ஜாயின் பண்ணுறோம். இந்த சைடும் ஜாயின் பண்ணிக்கிறோம், இந்த சைடையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இதை இப்படி ரவுண்டாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். வி ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம், ரவுண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஹூக் பட்டிக்கிட்ட ஒரு டாட் பிடிப்போம்ல அது, இப்போ அக்குலேருந்து ஒரு டாட் பிடிப்போம்ல அது. இந்த 2 டாட்டுமே நம்ம வந்து இந்த லைனை ஃபாலோ பண்ணியே போடணும். நம்ம சென்டர் டாட்க்கு அகலமான லைன் இருக்குல்ல, அந்த லைனுக்கு இந்த சைடு கோடையும் அந்த சைடு கோடையும் டாட் பண்ணி அதை அளவெடுத்து நம்ம டாட் பண்ணிக்கணும். இப்போ அதில் ஒரு மார்க்கு, இதில் ஒரு மார்க், அதான் எண்ட் மார்க்கு போட்டாச்சு. இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு கீழே அந்த ஹூக்பட்டியிலேருந்து எடுக்கிறோம், கட் பண்ணுறோம். இப்போ நெக்கு வந்து எப்போயுமே கட் பண்ணும்போது சிசரை எடுக்காமல் ஒரே மாதிரி கட் பண்ணணும். அப்போ தான் அந்த நெக்கோட ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் கட் பண்ணிவிட்டு அப்படியே அக்குள் வழியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். எப்போயுமே ப்ளவுஸ் கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக கட் பண்ணணும். சிசரை அந்த பக்கம் நம்ம விட்டுறக்கூடாது. விட்டுட்டோன்னா நம்ம எடுத்த அளவும் ப்ளவுஸு கிளாத்துமே வேஸ்ட் ஆகிடும் நமக்கு. கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதையே இன்னொரு மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். அளவு ப்ளவுஸ் எடுத்து அந்த டாட் வரைக்கும் அளவை எடுத்து ஒரு ஹூக் பட்டிக்கு மட்டும் 1/4 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். அந்த டாட்லேருந்து இந்த டாட் வரைக்கும் 2.5 ஆர் 3 இன்ச் விடலாம். இதில் நம்ம 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். அந்த ரெண்டையும் இப்போ ஜாயின் பண்ணுற பாருங்க. இது இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம கட் பண்ணுறதுக்கு நமக்கு டாட்டுக்கு குறிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்ம மிஷினில் தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த டாட்டை நம்ம டக்குன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த சென்டர்லேருந்து ஹூக் பட்டி பக்கம் ஒரு 1.5 இன்ச்சும் அதேமாதிரி அக்குள் சைடு அந்த இதுக்கு ஒரு 1.5 இன்ச்சும் மார்க் பண்ணுறோம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், இது நல்லாவும் அமையும். இப்போ அந்த 2 டாட்டையும் மார்க் பண்ணுறோம். ஹூக் பட்டி பக்கம் ஒரு கோடும் அக்குள் வளைவு பக்கம் ஒரு லைனும் போட்டோன்னா இப்போ வந்து நமக்கு டாட் வந்து ரொம்ப ஈஸியாக முடியும். இது ரொம்ப ஈஸி மெத்தடு. அளவு ப்ளவுஸே இல்லாமல் நம்ம தப்போம்ல, அந்த மாதிரி தைக்கிறதுக்கு இது ஈஸி மெத்தட். இப்போ அந்த டாட்லேயே ஒரு அர்க்காத் போட்டுக்கிறோம். மார்க் பண்ணி தைக்கிறதுக்காக நம்ம அடையாளத்துக்கு போட்டு வச்சுக்கிறோம். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட பெல்ட்டு கட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸில் ஒரு பெல்ட்டு கட் பண்ணி வச்சுக்கிறோம். பெல்ட்டுக்கு வந்து நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்து அளவு ப்ளவுஸில் இருந்து அந்த பெல்ட்டோட உயரம் பார்த்துட்டு அதுலேருந்து 1/2 இன்ச் கூட்டிக்கிறோம். 1/2 இன்ச் கூட்டி ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து அளவெடுத்து பெல்ட்டு பெட்டிக்கு அகலம் கட் பண்ணிக்கிறோம். இப்போ மேலே 4 இன்ச் இருக்குது, 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன். அந்த 4 இன்ச் மார்க் பண்ணலேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளி சின்னதாக ஒரு டாட் வச்சு நம்ம அந்த வளைவு வரைய போகிறோம். ½ இன்ச் வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு வளைவு டாட்டாக வச்சு ஒரு வளைவு வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு பெண்டு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பெண்டும் இந்த பெண்டும். இதில் பெண்டு போடலைன்னா உங்களுக்கு வந்து இது ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால கிராஸ் அந்த ஃப்ரண்ட்டு கிராஸும் இந்த பெல்ட்டும் நமக்கு இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கண்டிப்பாக ஒரு குட்டி பெண்டு போட்டுக்கணும். இப்போ வந்து ஃப்ரண்ட் பெல்ட்டு கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ கை கட் பண்ணுற பாருங்க. கை கட் பண்ணுறதுக்கு இருக்கிற மிச்ச கிளாத்தை 4ஆக மடித்து போட்டுக்கிறோம். இந்த எண்டில் 4ஆக மடித்து போட்டுட்டு அளவு ப்ளவுஸ் வச்சும் நம்ம கட் பண்ணலாம், அளவு எடுத்தும் கட் பண்ணலாம் பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் அளவு ப்ளவுஸ் அப்படியே எடுத்து வச்சு பண்ணுறேன். அந்த பேக்கில் போட்ட மாதிரியே எண்டில் ஒரு கோடு போட்டுட்டு ஒரு 1.5 இன்ச் விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கணும். இது கை வந்து மடித்து தைக்கிறதுக்கு. நார்மல் ப்ளவுஸ்னால இது நம்ம லைனிங் ப்ளவுஸில் இதெல்லாம் விட மாட்டோம். நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து கையை வந்து கரெக்டாக அந்த மார்க்லேயே வச்சுட்டு மடிக்கிற இடம் வர வச்சுட்டு ப்ளவுஸோட எண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அந்த மார்க் பண்ணும்போது ஒரு ½ இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கணும் தையலுக்காக.
இப்போ அதே மாதிரி அக்குள் வளைவு வர ஒரு மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸை எடுக்காமலே ப்ளவுஸை வச்சே அந்த ப்ளவுஸில் பேக்கில் தையல் இருக்கும் இல்லையா, அந்த தையலே நம்ம மார்க் பண்ணோன்னா இந்த ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே அந்த ரவுண்டு வந்து நமக்கு வந்து அமைஞ்சிரும். இவ்வளோதான், மார்க் பண்ணியாச்சு. அந்த கோடை ஜாயின் பண்ணிக்கிறோம். இது வந்து ரெடி அளவு. அதுலேருந்து ஒரு இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டுக்கிறோம். இது வந்து தையலுக்கு. போட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட்டுக்கு ஒரு குட்டியை உள்ள ஒரு அந்த வளைவு வரைவோம் இல்லையா, அக்குள் குழி, அது ஜாயின் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டுக்கு, அதனால் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு சின்னதாக ஒரு வளைவு அதில் போட்டு மார்க் பண்ணிக்கிறோம். இதுதான் ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வளைவு. மொத்தமாக கட் பண்ணும்போது அதை பண்ணக்கூடாது. இப்போ வந்து மொத்தமாக கட் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை 2 மேலே மட்டும் தூக்கிட்டு அது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வர்றதுக்கு இந்த வளைவை கட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் இது. ப்ளவுஸ் கட்டிங் வந்து நம்ம பழகிட்டோன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம மடித்து தைக்கிற இடங்களெல்லாம் அர்க்காத் போட்டு விட்டுக்கிறோம். இப்போ நமக்கு ப்ளவுஸோட பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ப்ளவுஸோட பெல்ட்டு. நம்ம ஒரு பெல்ட் தான் கட் பண்ணோம், இதில் 2 பெல்ட் கட் பண்ணியாச்சு. பெல்ட்டில் ஒரு குட்டி ஜாயின் வர்றதுனால அந்த ஜாயின்க்குரிய கிளாத்தும் அங்கே வச்சுட்டேன். இப்போ கை கட் பண்ண பீஸும் வைக்கிறோம். வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற சப்ளை பீஸ் எல்லாத்தையும் வச்சு இந்த கிளாத் வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ரெடியாக வச்சிடும். அளவு ப்ளவுஸையும் அது மேலேயே சேர்த்து சுருட்டி வச்சிட்டோன்னா இந்த ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸ் இது தான் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். நமக்கு நிறைய ப்ளவுஸ் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம மடித்து வச்சுக்கிட்டோன்னா அதில் ஒரு நேம் கூட ஒரு பேப்பரில் எழுதி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோன்னா இது இவங்க ப்ளவுஸ் தான் தெரியும். அவ்வளோதான், ப்ளவுஸோட ரெடி அளவு முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ இந்த ப்ளவுஸை கட் பண்ணியாச்சு. அதுக்குரிய கலர் நூலையும் சேர்த்து அதுக்குள்ளேயே எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்நேரத்துக்கு நம்ம நூல் தேட வேண்டிய அவசியம் இல்லை. தைக்கிறதுக்கு தேவையான சிசர் எல்லாத்தையும் எடுத்து மிஷினில் வச்சுட்டோன்னா நமக்கு வந்து இப்போ தைக்கிறதுக்கு ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.